சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, மட்டன் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, பீஃப் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, நத்த பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, ஃபிஷ் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, வான்கோழி பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, திண்ணைக்கோழி பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, ஏன் நீங்கள் பன்னி பிரியாணி கூட சாப்பிட்ருப்பீங்க. குட்டியான பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சாப்பிட போகிறோம் குட்டியான பிரியாணி. இங்கே பாருங்கள் பிரியாணிங்க எப்படி இருக்குண்ணா. ரைஸு பாருங்கள், முட்டை மேலே வச்சு கொடுத்துருக்காங்க, ஒரு லெக் பீஸ் இருக்குது. டெய்லி ஒரு கிரிக்கெட் கிட்ட மாட்டிக்கிறேன். பின்னாடி அங்க வரலிக்கிட்ட ஒருத்தர் இருக்கான், கூப்பிட்டான், நான் கூப்பிட்றான் பாருங்க. வெல்கம் டு ஹலோ தித்தூஸ். தித்தூஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அசோக் நகர் வந்திருக்கோம். அசோக் நகருக்கு எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மிட் நைட் பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். சரி, இது வரைக்கும் என்ன விதமான பிரியாணி சாப்பிட்ருக்க நீ? சிக்கன், மட்டன், பீஃப், அவ்வளோதான். வேற எதுவும் சாப்பிடல. வேற என்ன? ஃபிஷ் எப்பயாவது சாப்பிட்ருக்கேன். மந்தி சாப்பிட்ருக்கேன் துபாயில் மந்தி சாப்பிட்ருக்காப்லையா? மேக்ஸிமம் எல்லா வெரைட்டியும் சாப்பிட்டாச்சு. எல்லா வெரைட்டி என்னென்ன வெரைட்டி எல்லாமே என்ன இருக்குது நமக்கு. பன்னி பிரியாணி, பன்னி பிரியாணி எல்லாம் எவனா போடுறான்? எவன் போட்டு நீ பாத்துருக்க? இல்ல எல்லா வெரைட்டி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டது இல்ல, சாப்பிட்டது மாட்டேன், சாப்பிட்டதும் இல்லை. சித்தூஸ் சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, மட்டன் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, பீஃப் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, நத்த பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, ஃபிஷ் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, வான்கோழி பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, திண்ணைக்கோழி பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, ஏன் நீங்கள் பன்னி பிரியாணி கூட சாப்பிட்ருப்பீங்க. குட்டியான பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சாப்பிட போகிறோம் குட்டியான பிரியாணி. கொடுத்துட்டு போறாடே. இது உண்மையிலே வந்து நம்ம வந்து குட்டியான பிரியாணி சாப்பிட போகிறோம் இன்னைக்கு. அங்க இப்படி வந்து முன்னக்கூடியே வந்து சர்ப்ரைஸ் எல்லாம் உடச்சு விட்டுறாப்புல. எங்கடா கடை இருக்கு? ஆமா, உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா குட்டி யானையில வச்சுதான் சிக்கன் பிரியாணி வச்சுட்டு இருக்காங்க. அதைத்தான் நான் வந்து குட்டியான சிக்கன் பிரியாணின்னு சொல்றேன். இது இந்த கடை வந்து சரி, இந்த குட்டியான தள்ளுவண்டி குட்டியான தள்ளுவண்டி கடையா இல்லை எப்படி சொல்றது? வண்டி சரி, குட்டியான பிரியாணி கடை வந்து எங்கே இருக்குன்னா கரெக்டாக வந்து அசோக் நகரில் மெட்ரோ கிட்ட இருக்கிற சிக்னல் பக்கத்துலேயே இருக்குது. இவங்க எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து கரெக்டாக 11 மணிக்கு வருவாங்க. நான் நேற்று வந்து ஒரு 2 மணி 3 மணிக்கு பார்த்தேன். அதனால தான் இன்னைக்கு சாப்பிட்லான்னு வந்தேன். எத்தனை மணி வரைக்கும் இருக்குன்னு தெரியல, ப்ரைஸ் என்ன ஏதுன்னு தெரியல. அங்கே போயிட்டு நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இங்கேருந்து இதுக்கே 1 கிலோமீட்டர் நடக்க வச்சு கொடுத்து 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி நம்ம பைக்கை நிப்பாட்டிட்டு நடந்தே போய்கிட்டு இருக்கேன். எதுக்கு அப்படின்னா இவரை வந்து நடக்க விடணும் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப நாள் ஆயிடுச்சா எனக்கு இல்லை, இவர் ஒரு 2-3 நாளாக வந்து ஆல் இந்தியா அப்சண்ட் ஆகிட்டாப்புல. ரெகுலராக வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணலாம். அதனால தான் வச்சு செய்யலாம் அப்படின்னு நடக்க விட்டு கூட்டிட்டு இருக்கோம். ஊருக்கு தானே போயிட்டு வந்தேன். நான் இல்லை, ஊருக்கு போகும்போது சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போல. அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, குட்டியானையில் வச்சு விற்கிறாங்கண்ணே. குட்டியானையில் வச்சு சிக்கன் பிரியாணி விற்கிறதுனால இது குட்டியான சிக்கன் பிரியாணி. அண்ணா, கடை எத்தனை மணிக்கு தான் வரும்? கடை வந்து 8 மணிக்கு வரும். ஆனால் நான் ஒரு 9 மணிக்கு வந்து பார்த்தேன், கடை இல்லை. ஆக்சுவலி வந்து கடை நார்மல் டைம் 8 மணிக்கு. ஓகே, கூகுள் பரப்பு இருக்குல்ல. ஆமாம், 8 மணிக்கு வந்துடும். ஓகே. கடை லேட் ஆகும். நார்மலாக 8 மணிக்கு சொல்லிடுங்க. 9 மணி. வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு வந்துருங்க தித்தூஸ். அசோக் நகரில் இருக்கிற சிக்னலுக்கு வந்துடுங்க தித்தூஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால வந்து அண்ணன் பிஸியாக இருக்கார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, 65 பிரியாணி தனியாகவும் 65 கிடைக்கும். அதே மாதிரி குல்ஃபியும் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு குல்ஃபி வேணுனாலும் சாப்பிட்டுட்டு போகலாம். இப்போ நம்ம வந்து 2 பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தித்தூஸ் இங்கே பாருங்கள் பிரியாணிங்க எப்படி இருக்குண்ணா. ரைஸு பாருங்கள், முட்டை மேலே வச்சு கொடுத்துருக்காங்க, ஒரு லெக் பீஸ் இருக்குது, ரைத்தா இருக்குது, அந்த பக்கமும் ரைத்தா இருக்குது. தித்தூஸ் ஃபஸ்ட்டு வந்து முட்டையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவான். இந்த சிக்கனில் தோல் இருந்தால் அந்த தோல் பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கு தோல் பிடிக்காதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்காதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரைஸ் பாருங்கள், நல்லா பொழு பொழுன்னு இருக்கும். அதே மாதிரி சிக்கன் பீஸும் நல்லா பெருசாக இருக்கும்.
நல்லா அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் எல்லாமே சிக்கனில் இறங்கியிருக்கு. நல்லா சூடாக இருக்கு பாருங்க. லைட்டாக உரிச்ச உடனே அப்படியே பொழு பொழுன்னு வருது சிக்கனை. இங்கே பிரியாணி பாருங்க எப்படி இருக்கு. சித்தூஸ் இன்னொரு பீஸும் கொடுத்துருக்காங்க. 2 பீஸும் நல்லா முரட்டை பீஸாக இருக்கு. இந்த கத்திரிக்காய் ரைத்தாவை ஒரு ஓரமாக வச்சுருந்துருக்கலாம். இது எப்படி சிக்கனில் அந்த ஏலக்காய் ஃப்ளேவரில் இறங்கிருச்சோ அதே மாதிரி ரைஸ்லேயே ஏலக்காய் ஃப்ளேவர் இறங்கிருக்கு. நல்லா சூப்பராக இருக்கும். நான் போனதுக்கு வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்டேன். அதுவும் நல்லா தான் இருந்தது. பட் இந்த மாதிரி ஏலக்காய் ஃப்ளேவர்லாம் அதில் தெரியவே இல்லை. இதில் வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த கடையை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எப்படி இருக்கு பிரியாணி? உண்மையை சொல்லட்டும், உண்மையை மட்டும் சொல்ல எப்படி இருக்கு? ஓகே தான் சாப்பிட்ற. ஓகே, அவர் வந்து ஓகே சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்கிறாரு. நீ சாப்பிட்டிய மந்தி துபாய் மந்தி மாதிரி இருக்கா? துபாய் மந்தி சட்டிலாக இருக்குண்டா, மசாலாவே இருக்காது சுத்தமாக. கீ ரைஸ் மாதிரி தான் இருக்கும். அப்போ கீ ரைஸ்னா துபாயில் வந்து பிரியாணியா? மந்தி பிரியாணி? அப்படி கிடையாது. அவங்க ஊர் ஃப்ளேவரு நம்ம ஊர் கீ ரைஸ் மாதிரி தான் இருக்கும். பட் அதில் என்னன்னா முந்திரி திராட்சை அதிகமாக இருக்கும். பிரியாணியில் திராட்சையா? முந்திரி திராட்சை போடுவாங்களா, அது இது கிறிஸ்மஸ் பழம். அந்த இது நிறைய திராட்சைங்கிற காஞ்சி போனால் அது பேர் கிறிஸ்மஸ் பழம். இனிக்குண்டா அதானே காஞ்சி போனால் கிறிஸ்மஸ் பழம் பொங்கலில் போடுறது. நிறையா இருக்கும் அது. கிறிஸ்மஸ் பழம்னு சொல்லி போடுங்க. வயசுல 30 வயசு ஆகுது. திராட்சை எங்கள் ஊரில் அப்படிதான் சொல்லுவோம். உங்கள் ஊரில் அது கிறிஸ்மஸ் பழமா இருக்கு. எங்கள் ஊரில் இல்லை, நார்மலாகவே அது கிறிஸ்மஸ் பழமே. உலர் திராட்சை. நான் அப்படி சொல்லி பழகிடுச்சாலும். சிக்கன் சூப்பராக இருக்குண்ணே, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து இந்த ஏலக்காய் கிராம்பு அந்த மாதிரி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா இந்த பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் வந்து இந்த காய்ச்சலாம் வந்துச்சுன்னா கூட இந்த பிரியாணி சாப்பிடலாம் போல. என்ன நான் சொல்கிறேன் பாருங்க. இல்லை தோஸ், ஆக்சுவலாக வந்து இந்த ஏலக்காய் கிராம்பு போட்டோன்னா உடம்புக்கு நல்லது இல்லை, அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். சரி என்னடா சாப்பிடு. தோஸ் நாய் வந்து பக்கத்தில் இருந்துச்சு, இப்போ சாப்பிடுதா? சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு வேறு எலும்பு மட்டும் போட்டல, மோந்து பார்த்துட்டு போயிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து சாப்பிடுது. சரி, இந்த மாதிரி உன்னை டிஸ்டர்ப் பண்ணி டார்ச்சர் பண்ணி கூட்டிகிட்டு வந்து பிரியாணி சாப்பிட்றது எப்படி இருக்கு உனக்கு? ஃபீல் எப்படி இருக்கு? மேக்ஸிமம் பிரியாணி நைட்டு சாப்பிட மாட்டேன். மேக்ஸிமம் நான் என்ன சொன்னேன், நீ மேக்ஸிமம் சாப்பிட மாட்டேன், கம்மியாக சாப்பிட மாட்டேன், அது வேற விஷயம். கூட்டு வந்து டார்ச்சர் பண்ணி கூப்பிட்டு வரல, அது உனக்கு எப்படி இருக்கு? எப்போதும் கடுப்பாக தான் இருக்கும். மட்டும் சொல்றேன், கடுப்பாக தான் இருக்கு. ஓகே தான், ஓகே தான். வேற யாரும் இருந்தால் வரமாட்டேன். வேற யாராவது இருந்தால் வரமாட்டாரு. நான் அண்ணன் கூப்பிட்டேன், தம்பி கூப்பிட்டேங்கிறதுனால வந்திருக்காரு. அப்படி தானே? இன்னும் வேற இருந்து யாரு கூப்பிட்டாலும் போக மாட்டேன். நீ இருக்கும் அது அவ்வளோதான். தக்காளிக்கு நம்ம மேலே எவ்வளோ பாசம் பாருங்க. இந்த பிள்ளை எப்படியாவது வளர்ந்துடாதா அப்படின்னு ஏங்குற உள்ளத்துல இது ஒரு உள்ளம். நல்லா இருந்தால் போதும்டா. நீங்கள் போகும்போது அந்த உள்ள உங்களுக்கு இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இந்த பிரியாணி சாப்பிட ஒரு மாதிரி ஆகுது. இந்த பிரியாணி சாப்பிட அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து ஒரு மாதிரி ஆகுது எனக்கு. அப்படி என்னன்னா ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது சாப்பிட இறங்க மாட்டேங்குது. ஒரு மாதிரியா எப்படி ஆகுதுன்னா அது ஒரு மாதிரியா ஒம்மட்டுற மாதிரி இருக்கு. என்னென்ன சிரிக்கிற? சாப்பிடலாம், சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அவ்வளோதான். ரொம்ப இப்போ அந்த குல்ஃபி வச்சுட்டாங்களே, குல்ஃபி ஃப்ரீயா? காசா 30 ரூபா.
இவங்க ஒரு போஸ்ட் வச்சுருந்தாங்க. போஸ்டரில் வந்து குல்ஃபி 30 ரூபான்னு போட்டிருந்தாங்க. பிரியாணி வாங்கினா குல்ஃபி ஃப்ரீன்னு நினச்சேன் நான். கடைசியில் பார்த்தா 30 ரூபா. ஆனால் கலர்லாம் சூப்பராக இருக்குல்ல, பிரியாணியோட கலர்லாம். பிரியாணியோட கலர் நல்லாயிருக்கும். அப்படி போய் வாங்க. டேய் அவனு கிட்ட போறாங்கடா. யாரு இங்க போடுறியா? ஏய். யாருடா அது? சுச்சுவேஷன் நீங்கள் வேற. நாங்கள் வாட்டுக்கோம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு. நல்லா இருக்குன்னு சொன்னால் கடைக்காரங்க சந்தோஷப்படுறாங்க. நல்லா இருக்குன்னு கடைக்காரங்க இருக்கும்போதே சொல்லிட்டு வந்துடுறோமா, அடிச்சு போடுறாங்க. முன்னாடி அப்படிதான் ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. அந்த சம்பவத்தை பார்க்கணுன்னா போன வீடியோ போய் பார்த்துட்டுவாங்க. நம்மளும் எங்கேயாவது போனால் ஏதாவது செஞ்சு போகிறோம், அது பெரிய சம்பவம் ஆகி போயிடுது. நம்ம வேணும்னே செய்ய மாட்டோம். இப்படிதான் நடக்குன்னு தெரிஞ்சா அப்படி செய்கிறோம். எப்படி அப்படியே நமக்குன்னு வர்றாங்க, எங்கடாக இருந்து வந்துடுறாங்க. இது ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன சொல்ல சந்தோஷமான விஷயத்த என்ன சந்தோஷமான விஷயம்? குல்ஃபி ஃப்ரீயாக கொடுத்தாங்கல்ல நமக்கு. ஃப்ரீல இல்லடா, பிரியாணி 100 ரூபா தான்டா. ஏ பிரியாணி 100 ரூபா தான்டா. ஏய், குல்ஃபியோட சேர்த்து 130 ரூபாங்கிறானு, அவ்வளவுதான். அவர் 2 சேர்த்து 260 ரூபா தான் சொன்னாரு. அதான்டா சொல்றேன், பிரியாணி 100 ரூபா தான். ஆனா நான் கேட்டதுக்கு எடுத்துக்கப்பா ஃப்ரீ தானே சொன்னாரு. அப்படிதான் சொல்லுவானுங்க. அப்பதானே நீ வாங்குவ. என்னப்பா சித்தோஷ் ஒண்ணுதான்டா. எங்க போனா சித்தோஷ் டெய்லி ஒரு கிரிக்கெட் கிட்ட மாட்டிக்கிறேன். பின்னாடி அங்க வண்டிக்கிட்ட ஒருத்தர் இருக்கான், கூப்பிட்டான். அந்த கூப்பிட்றான் பாருங்க. ஏன் அவனை எடுக்க சொல்லிட்டீங்க? அவன் தான் கூப்பிட்றான் டெய்லி. நான் வாடகை போயிட்டு இருக்கேன், கூப்பிட்டு என்ன வீடியோ எடு அப்படிங்கிறான். இந்த மாதிரி வாரம் டெய்லி ஒரு கிரிக்கெட் கிட்ட மாட்டிக்கிறான். சரி தித்தூஷ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.